ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க நோ எஸ்கேப் ரூம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 25 minutes இருக்கு. இந்த படத்தை அலெக்ஸ் மெர்லின் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜெனி ராஸ், மார்க் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அப்பாவும் பொண்ணும் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு பயங்கர சோகமா இருக்கிறதுனால அவங்க மூட மாத்துறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆயிடுது. அங்க இருக்க கெஃபேல உட்காந்து எங்க போலாம் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அதுல ஒரு நோ எஸ்கேப் ரூம் அப்படின்ற இடத்த பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க போலான்ட்டு டிசைடும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த நோ எஸ்கேப் ரூம்ல இருந்து வெளியே வரணும்னா ஒரு சில கேம்ஸ் விளையாட வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயுமே ஒவ்வொரு பசில் வச்சிருக்காங்க. அதுல இருக்க அமானுஷ விஷயங்கள் எல்லாம் தாண்டி இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் எடுக்கணுமோ அதே மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க, அதுல இருந்து வெளியே வராங்களா இல்லையா அப்படின்றது தான் கதையே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா லீட் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்க 2 பேருமே தரமா பண்ணிருக்காங்க. படத்துல அங்கங்க ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு நமக்கு பார்க்கும்போது. கேரக்டர் ரைட்டிங்கும் நீட்டா எழுதி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவும் ஓரளவு டீசென்டா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தல ஓரளவு டீசென்டா போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் அங்கங்க நல்லாவே இருக்கு. அதுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப டீசென்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸும் நல்லாவே பண்ணிருக்காங்க. இவங்க ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இந்த படத்துல பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அதே டெம்ப்ளேட்டான கதையை தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.